என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4yன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து வெர்டெக்ஸ், ஆக்சிஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து இது பேரபோலாவா, எலிப்ஸா, ஹைப்பர்போலாவான்னு தெரியாது. அவங்க எதுவுமே கொடுக்கல. அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்காதனால நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி ஃபஸ்ட்டு எழுதிடலாம். கிவன் ஃபஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4y. இப்போ பேரபோலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. அந்த ஹிண்ட் என்னன்னு பாருங்கள். எக்ஸினுடைய அதாவது எக்ஸு ஒய், அதில் எக்ஸு ஒய்யில் வந்து ஏதாவது ஒரு இதனுடைய டிகிரி வந்து 2 ஆகும், இன்னொரு இதனுடைய டிகிரி வந்து 1 இருந்ததுன்னா அது வந்து பேரபோலா. இங்கே பாருங்கள், டிகிரிங்கிறது என்னென்னா ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. இங்கே எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் வந்து 2, இங்கே ஒய்யினுடைய ஹையஸ்ட் பவர் வந்து 1. அப்போ எக்ஸினுடைய டிகிரி வந்து 2, ஒய்யினுடைய டிகிரி வந்து 1. அப்போ எக்ஸினுடைய டிகிரி 2, ஒய்யினுடைய டிகிரி 1 இருக்கிறனால இது கண்டிப்பாக வந்து பேரபோலா தான். பார்த்த உடனே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சில ப்ராப்ளத்தில் ஒய்யினுடைய டிகிரி வந்து 2 இருக்கும், எக்ஸினுடைய டிகிரி வந்து 1 இருக்கும். அப்படி இருந்தாலும் பேரபோலா தான். டிகிரி வந்து 2, இன்னொன்று டிகிரி வந்து 1 அப்படின்னு வந்ததுனாவே இது கண்டிப்பாக வந்து பேரபோலா தான். சரிங்களா? இப்போ அந்த பேரபோலாவில் 4 டைப் இருக்குது. அது என்ன டைப்புங்கிறத நம்ம டயக்ராம் வரைஞ்சி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருங்க, இந்த நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் கொடுத்துருங்க. நல்லா கவனிங்க. இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு பதிலாக 4a கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே -20 இருந்தாலுமே நாங்கள் 4a தான் கொடுப்பேன். புரியுதுங்களா? இந்த ஒய்க்கு பதிலாக ஒய். இதுதான் வந்து ஜென்ரல் வந்து ஃபார்ம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay தான் வந்து பேரபோலாவுடைய ஜென்ரல் ஃபார்ம். அதாவது இந்த கொடுத்துக்கூடிய சம்முக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அந்த மைனஸை விட்டுருங்க. இங்கே 4 ஈக்குவல் டு 4a இருக்குது பார்த்தீங்களா, இது ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன எழுதலாம் பாருங்கள், 4a ஈக்குவல் டு 4 எழுதலாங்களா? இப்போ ஏனுடைய வேல்யூ என்ன வரும் பாருங்கள், 4/4. அப்போ ஏனுடைய வேல்யூ வந்து 1. அப்போ a ஈக்குவல் டு 1. எப்பயுமே இந்த ஏனுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுங்க. சார் அந்த நெகட்டிவ் சைன் எடுக்கக்கூடாதானா, நெகட்டிவ் சைன் நீங்கள் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா -4a ஈக்குவல் டு -4 வரும். மைனஸ் கேன்சல் பண்ணுவோம். அதனால் வந்து நீங்கள் அந்த சைன் வந்து எடுக்காமையே நான் வந்து என்னென்னா இந்த சம் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்தீங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? சரி, இப்போ இதில் வந்து என்னென்னா பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டா, லெஃப்ட் வேர்டா, இல்லை பேரபோலா ஓப்பன் அப் வேர்டா, பேரபோலா ஓப்பன் டவுன் வேர்டா, எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு படம் வரையலாம். சரிங்களா? படம் வரைஞ்சோம்னா நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம எப்பயுமே கிராஃப் வரைய மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபஸ்ட் வரைஞ்சிக்கலாம். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போது வரைஞ்சிட்டு இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். புரியுதுங்களா? இது வந்து என்ன ஆரிஜின். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. என்ன கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ayன்னு இருக்குங்களா? இந்த படம் வந்து எந்த சைடு, இந்த கர்வ் வந்து எந்த சைடு வருங்கிறத எப்படி நம்ம டிசைட் பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க. ரைட் சைடு இருக்கக்கூடிய வேரியபிளை டிக் பண்ணிக்கணும். ரைட் சைடு என்ன வேரியபிள் இருக்குது பாருங்கள், ஒய் டிக் பண்ணியாச்சு. அந்த ஒய் வந்து +y -yன்னு பார்க்கணும். என்ன ஒய் பாருங்கள், -y. அப்போ -yனா எங்கே வரும் பாருங்கள், +yனா படம் இப்படி மேலே போகும், -yனா வந்து படம் வந்து கீழே வரும், டவுன்வேர்டில் வரும். புரியுங்களா? படம் வந்து எந்த சைடு வருங்கிறத, அந்த கர்வ் வந்து எங்கே வருங்கிறத எதை தீர்மானிக்கும்னா, ரைட் சைடு வந்து என்ன வேரியபிள் இருக்கோ அதை டிக் பண்ணிக்கிங்க. ஒய்னா ஒய் ஆக்சிஸில் தான் அந்த படம் வரப்போகுது. அது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸான்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் இருக்குங்களா? அப்போ -y ஆக்சிஸில் தான் அந்த படம் வரும். அப்போ -y ஆக்சிஸ்ங்கிறது என்ன, இது +y ஆக்சிஸ், இதுதான் -y ஆக்சிஸ். அப்போ அந்த படம் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி வரும், ஓப்பன் டவுன்வேர்டில் வந்து இந்த படம் வரும். புரியுதுங்களா? இப்படி தான் இதை வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னு புரியுதுங்களா? நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் தான் அந்த வந்து கர்வ் வரும். இது வந்து ஓப்பன் டவுன்வேர்டு. இப்போ நம்ம 1 by 1 வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து என்ன, 0,0. 4 டைப்புக்குமே வெர்டெக்ஸ் வந்து 0,0 தான். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் கேட்டிருக்காங்க, எழுதிக்கலாம் வெர்டெக்ஸ். இப்போ வெர்டெக்ஸோட ஆன்சர் என்ன பாருங்கள், v ஆஃப் 0,0. ஃபஸ்ட் இது என்ன டைப் ஆஃப் பேரபோலான்னு ஃபஸ்ட் எழுதிக்கலாம். பேரபோலா ஓப்பன், எல்லாத்துக்கும் அப்படி எழுதணும். பேரபோலா ஓப்பன், இது என்ன பாருங்கள், டவுன்வேர்ட்ஸ். பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்ட்ஸ், WARDS. பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்ட்ஸ். இங்கே இடம் இல்லாதனால உங்களுக்கு மேலே எழுதி காமிச்சிருக்கேன். நீங்கள் எழுதிக்கணும். இது என்ன டைப்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ayங்கிறது பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்ட்ஸ். இப்போ வெர்டெக்ஸ் வந்து 0,0 கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆக்சிஸ். ஆக்சிஸ்ன்னு என்னென்னா ஒன்றுமே இல்லை, அந்த அதாவது என்னென்னா அந்த கர்வ் வந்து என்ன ஆக்சிஸில் இருக்குதுன்னு சொல்கிறது பேர் தான் ஆக்சிஸ். இந்த கர்வ் பாருங்கள் என்ன ஆக்சிஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் தான் இருக்குது பாருங்கள். நல்லா கவனிங்க. இந்த கர்வ் வந்து என்ன ஆக்சிஸ்க்குள்ளே இருக்குது, ஒய் ஆக்சிஸ்க்குள்ளே இருக்குது. அப்போ அந்த ஆக்சிஸ்க்கு என்ன எழுதலாம், ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு எழுதலாம். அல்லது ஒய் ஆக்சிஸினுடைய ஈக்குவேஷன் வந்து x = 0 ஆப்போசிட்டில் சொல்லணும். இந்த கர்வ் வந்து என்ன ஆக்சிஸ்க்குள்ளே இருக்குது, ஒய் ஆக்சிஸ்க்குள்ளே இருக்குது. அதாவது
ஒய் டேஷ், அதாவது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இங்கே நம்ம நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு எழுதக்கூடாது, ஒய் ஆக்சிஸ்ன்னு எழுதணும். ஒய் ஆக்சிஸ்ன்னு எழுதினாலும் கரெக்டு தான். அதனுடைய ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா x = 0. அடுத்து பாருங்கள் ஃபோக்கஸ்ன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கஸோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து எஃப். ஃபோக்கஸ் எங்கே வரும்னா எப்பயுமே கர்வுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் வரும். கர்வ் எங்கே இருக்குது? இங்கே தான் கர்வ் இருக்குது, சரிங்களா? அந்த கர்வுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் வரும். இதுதான் வந்து ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் எஃப்னு எழுதிட்டேன். இந்த ஃபோக்கஸ் வந்து என்ன ஆக்சிஸில் இருக்குது பாருங்கள். இது ஒய் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இப்போ நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு பேர் கொடுக்கணும். எக்ஸில் வந்து 0, ஒய்யில் வந்து பாருங்கள் -a, f(0, -a). புரியுதுங்களா? இங்கே இருந்ததுன்னா f(0, a)ன்னு எழுதியிருப்போம் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் இங்கே இருக்கனால இந்த கர்வுக்குள்ளே தான் எப்பயும் ஃபோக்கஸ் இருக்கும். இங்கே இருக்கனால f(0, a). எக்ஸ் ஆக்சிஸ் எப்பயுமே 0, ஒய் ஆக்சிஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் இருக்கனால -a. அப்போ f(0, a)ங்கிறதா இந்த கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஃபோக்கஸ். இங்கே என்ன எழுதணும்னா f(0, a). ஏனுடைய ஆன்சர் என்ன பாருங்கள்? 1. அப்போ வந்து 0, -1ன்னு ஃபஸ்ட் நம்ம எழுதிடணும். இதுதான் ஃபோக்கஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள்? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் பாருங்கள், எப்பயுமே என்னென்னா ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் தான் டைரக்ட்ரிக்ஸ் வரும். எங்கே இருக்குது ஃபோக்கஸ்? இங்கே இருக்குங்களா ஃபோக்கஸ்? இதுக்கு ஆப்போசிட் தான் நமக்கு டைரக்ட்ரிக்ஸ். எங்கே ஃபோக்கஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் தான் டைரக்ட்ரிக்ஸ் வரும். இதுதான் வந்து என்ன டைரக்ட்ரிக்ஸ். என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது பாருங்கள்? ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுறதுனால ஒய்ன்னு எழுதிக்கலாம். இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸா? பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ அதனால் ஒய் = +a. நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸாக இருந்தால் ஒய் = -aன்னு எழுதுவோம். எப்பயுமே ஃபோக்கஸ் எங்கே வரும்? கர்வுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் வரும். டைரக்ட்ரிக்ஸ் எங்கே வரும்? ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் தான் டைரக்ட்ரிக்ஸ் வரும். அப்போ ஒய் = a. அப்போ ஒய் = aங்கிற ஆன்சர் பாருங்கள். ஏனோட ஆன்சர் வந்து 1. அப்போ ஒய் = 1. அது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள்? ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் கேட்டிருக்காங்க. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம்ங்கிறது என்னன்னா டைரக்ட்ரிக்ஸுக்கு ஆப்போசிட் எழுதுனால ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் தான். அங்கே +a இருந்தால் எங்கள் ஆன்சர் -a தான் வரும். சரி, நம்ம ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சு படிக்கலாம். லேட்டஸ் ரெக்டம்ங்கிறது என்னென்னா நல்லா கவனிங்க. லேட்டஸ் ரெக்டம்ங்கிறதுனா ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைனுக்கு பேர் லேட்டஸ் ரெக்டம். இங்கே பாருங்க, இதுதான் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன், அந்த லைன் எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலர் லைன். ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு பேர் தான் என்னென்னா லேட்டஸ் ரெக்டம். எல்லாரும் எழுதுறேன் ஷார்ட் ஃபார்ம். லேட்டஸ் ரெக்டம் எல்லாரும் எழுதுறேன். இது என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது பாருங்கள்? எக்ஸ். அது எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா? ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுது. ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுறதுனால +y ஆக்சிஸா -y ஆக்சிஸா? -y ஆக்சிஸ். அப்போ அதனால் ஒய் = -a. புரியுதுங்களா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் வந்து ஒய் = -a. இந்த படத்தை வச்சு எழுதும்போது இல்லை படம் இல்லாமல் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா டைரக்ட்ரிக்ஸ்க்கு ஆப்போசிட் சைடு தான் வந்து லேட்டஸ் ரெக்டம். அப்போ ஒய் = ஏனுடைய ஆன்சர் என்ன? 1. அப்போ ஒய் = -1 தான் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள்? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். LLR. எல்னா லென்த்து, இன்னொரு எல் வந்து லேட்டஸ்ட், இன்னொன்று ஆர் வந்து ரெக்டம். அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a. எனி டைப்ஸ் 4 டைப்ஸ் ஆஃப் பேரபோலாவில் வெர்டெக்ஸும் 0,0 தான். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a தான். எல்லா சமுக்குமே 4 டைப்புக்குமே வெர்டெக்ஸும் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டமும் ரெண்டுமே எந்த டைப் வந்தாலும் இது வந்து மாறாது. அப்போ =4. ஏனுடைய ஆன்சர் வந்து 1. அப்போ 4 × 1 வந்து 4. அப்போ இதுதான் வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தர்றேன். இப்போ நீங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிங்களோ அதெல்லாம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். வெர்டெக்ஸ், ஆக்சிஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கண்டுபிடிச்சு இதனுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். x² = -20y. சரிங்களா? இதே தான் படம் வந்து டவுன் வேர்டில் தான் வரும். சரிங்களா? அந்த பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.